ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 4 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கொலுவுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா வராங்க. அப்போ அவங்க கிட்ட போய் உங்க அப்பா எங்க அப்படி சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாரு. அப்போ எப்பவும் மாதிரி கேட்டோடனே முத்து என்ன சொல்றாருன்னா, அவர் எங்க நம்ம வீட்டுக்குன்னா வருவாரு அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அவர் வீட்டில் தான் இருக்கிறாரு. ஆனால் இங்கே நிறைய பேர் பிரச்சனை பண்ணுவாங்களா, அதனால தான் அவர் வரலன்னு. ஏன் சுற்றி வளசி சொல்றீங்க, முத்துன்னு என்ன சொல்ல வேண்டியதானே அப்படி மாரி சொல்லிட்டு போனோனே, இப்ப ரவி வந்து ஸ்ருதி கிட்ட கேட்குறாரு. "என்ன உங்க அப்பா எங்கள இன்சல்ட் பண்றாரான்னோனே." ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "அத அவர்கிட்ட போய் கேளு. இது லேடீஸ் ஃபங்ஷன் தானே, எங்க அம்மா வந்திருக்காங்கல்ல விடு" அப்படி சொல்லிட்டு ஸ்ருதி வந்துட்டாங்க. இப்ப வித்யா வந்து வரும்போதே அந்த கோலாட்டம் ஆடுறதுக்கு அந்த கம்பெல்லாம் வாங்கிட்டு வராங்க. இப்ப எல்லாருமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு செட்டு செட்டா ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு சீதா, மீனா இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பா ஆடுறாங்க. அப்புறம் சீதா வந்து, "அக்கா நீயும் முத்துவ போய் நீங்களும் போய் ஆடுங்க மாமான்னு" சொல்லிட்டு மொபைல வாங்கி அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து சீதாவ சொல்லிட்டு மீனா வந்து வீடியோ எடுக்குறாங்க. அந்த மாரி ஒவ்வொருத்தரா வீடியோ எடுத்துட்டே இருக்கிறாங்க. கடைசியில மீனா வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது, வித்யா வந்து, "நீங்க போங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் வீடியோ எடுக்கிறேன்னு" சொல்லிட்டு வித்யா வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே, ரோஹிணி வந்து அப்படியே 2 பேருமா கிச்சனுக்கு போயிடுறாங்க. போய் வீடியோவ தேடுறாங்க. அப்போ உடனே வித்யா கேட்குறாங்க, "ஏன்டி இந்த மாரி பண்ணணுமா? பாவம்டி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க." அப்படின்னோனே, "என்ன நினைச்சிட்டு இருக்க? இது நான் பண்ணியே தான் ஆகணும். இது பண்ணுனா தான் நான் இந்த வீட்ல இருக்க முடியும். யாரா வர்றாங்களான்னு போய் பாரு" அப்படின்னோனே, இப்ப ரோஹிணி வந்து, "ஏன் வித்யா வீடியோ கிடைச்சிருச்சுடி" அப்படின்னு சொல்லும்போது, மீனா வந்து, "எனக்கு டான்ஸ் ஆனது போதுங்க. எனக்கு கால் வலிக்குது. வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கணும்னு" சொல்லிட்டு மீனா வந்து கிச்சனுக்கு வராங்க. பின்னாடியே முத்து வராரு. மீனா ஓடி வராங்க. அப்போ தெரியாம வித்யாவ இடிச்சு, வித்யா ரோஹிணிய இடிச்சு மொபைல் கீழ போய் விழுந்துருது. அப்போ மீனா, "ஐயய்யோ! ஃபோன் கீழ விழுந்துருச்சேன்னு" சொல்லி எடுத்து குடுக்குறாங்க. "ஐயோ! உடைஞ்சிருச்சுங்க" அப்படின்னோனே, முத்து சொல்றாரு, "ஏன் அது என் ஃபோன்" அப்படின்னோனே, "இது யார் உங்ககிட்ட தந்தானோனே?" "வித்யா கிட்ட தான் நான் வீடியோ எடுக்க குடுத்தேன்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல நான் அந்த வீடியோவ தான் பார்த்துட்டு இருந்தேன்னோனே." "நல்லா பார்த்துட்டு இருந்தேன். இங்க பாரு என் மொபைல கீழ போட்டு உடைச்சிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இது தெண்ட செலவு வரணும்னே, இப்ப ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு தெரிஞ்ச ஒரு இது இருக்கு. நான் சரி பண்ணி தரேங்கிறாங்க." "இல்ல வேணாம் நானே சரி பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு, முத்து வந்து ஃபோன வாங்கிட்டு போயிடுறாரு. அப்புறமா நைட் உட்காந்து, "என் ஃபோன குழந்த மாரி பார்த்துட்டு இருந்தேன். இப்படி பண்ணிட்டாங்களே" அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு. காலையில என்ன ஆகுதுன்னா, கிறிஷோட பாட்டி அங்க போய் கிறிஷே அவங்க பாட்டி இங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் கிறிஷோட பாட்டி வந்து, "வேணாம்ப்பா நானா வரல" அப்படிங்கிறாங்க. அப்புறமா ரொம்ப கம்பல் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஷ வந்து மடியில உட்கார வச்சுட்டு, மீனாவும் முத்துவும் வந்து, "நீ இங்கேயே இருந்துக்கிறியா? எங்க கூடயே இருந்துக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அவங்க பாட்டி கோவப்பட்டு, "நிறுத்துங்கப்பா! என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவன தத்தெடுத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசுறீங்க. அவனுக்கு யாரும் இல்லன்னு நினைச்சீங்களா? அவனுக்கு பாட்டி நான் இருக்கிறேன். அவங்க அம்மாவும் இருக்கிறா. இனிமே இந்த மாரி பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்துறாங்க. அங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.